In this class, we will discuss about the HIV transmission. How the HIV virus get infect inside the body. How they are transmitted from one person to another person. What are the routes? What are the changes takes place after infection of HIV inside the body in the immune system? So what about macrophages? Where they are located? HIV infection takes place inside the body, where they are located, exactly where they are located. So these are the things we are going to discuss. First of all, HIV especially located in macrophages. You know macrophages, nothing but the conversion of monocytes. The monocytes get enlarged after infection. So these monocytes converted into macrophages, which has very important role in immune system. So this HIV located in the macrophages actually. They select the macrophages. HIV survives 1.5 days inside the cell, whereas only 6 hours outside the cell. HIV, the survival of HIV outside the cell only 6 hours. Whereas inside the body, inside the cell, it will live for 1.5 days like this. Okay. So how the HIV get transmitted from one person to another person? How the infection takes place? By various routes. What are the routes? See, first, by unsafe sexual contact. பாதுகாப்பற்ற sexual contact மூலமா இது நமக்கு பரவத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. And also by blood contaminated needles. ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசி, அதே ஊசியை கொண்டு இது இன்னொருத்தருக்கு நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஊசி வழியாக என்ன பண்ணலாம், அந்த HIV உள்ள போகிறது வாய்ப்பு இருக்கு. முதல் காரணம் அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். ரெண்டாவது விஷயம் blood contaminated needles. நம்ம அதை என்ன பண்ணுறோம், டிஸ்போசபிள் நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ உறுப்பு மாற்றம் செய்கிறோம் இல்லையா, ஒருடைய கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தலாம், அல்லது ஒருத்தருடைய ஆர்கன் எடுத்து இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லை, கிராஃப்ட். அப்போ HIV பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய கிட்னியோ அல்லது வேற ஒரு திசுவோ எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் அந்த HIV பரவலாம். அப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலியமாக கூட பரவத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. And also same blood transfusions. ரத்தம் ஒரு வாங்கி இருந்ததுக்கு இல்லையா, ஸோ டோனாட்டு வாங்கி ரெசிபியன்ட் ஏங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, பிக்கு கொடுக்குறாரு. அப்போ ஏ என்ற பர்சன் HIV பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த HIV பிளட் மூலிமா யாருக்கு போகிறது வாய்ப்பு இருக்கு, பி பர்சன் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ பிளட்டு அவங்களுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆல்சோ அனதர் ரூட். HIV இன்ஃபெக்டட் மதர், ஒரு தாய்க்கு HIV பாதிப்பு இருந்தால் அது அந்த குழந்தைக்கும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பால் கொடுக்கும்போதோ அல்லது வயிற்றில் இருக்கும் பொழுதே தாயிட்டிருந்து ஃபீட்டஸுக்கு அந்த HIV பார்ட்டிகல்ஸ், வைரஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன் ஆகலாம். ஸோ ஃப்ரம் மதர் டு ஃபீட்டஸ், பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பை ஆர்கன் டிரான்ஸ்மிஷன், அண்ட் ஆல்சோ பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ், அண்ட் ஆல்சோ பை அன்சேஃப் sexual contact. So these are the important routes of transmission of HIV from one person to another person. The only thing is the HIV is not transmitted by insects or casual contact. கை குலுக்குவதன் மூலமாகவோ அல்லது ஒருவரை தொடுவதன் மூலமாகவோ அல்லது பூச்சிகள் இல்லையா, இன்செக்ட்ஸ், அதன் மூலியமாக இந்த HIV பரவாது. ஸோ எப்படிலாம் பரவும், எப்படிலாம் பரவாது சொல்லிட்டு இதெல்லாம் இந்த மெத்தட்ஸ்லாம் HIV பரவக்கூடிய முறைகள். There is the roots of HIV transmission, but HIV will not transmit by insects and casual contact. So what are the symptoms? Bouts of fever.
ஸோ அடிக்கடி ஃபீவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தொடர்ச்சியாக இருக்கலாம், அடிக்கடி வரலாம், தொடர்ச்சியாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும், ட்ரீட் பண்ணாலும் குணமாகாது. ஸோ தொடர்ந்து பல முறை ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். டயோரியா, அதே போல் அந்த டி லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, ஒருத்தரோட உடம்புல டி லிம்போசைட்ஸ் என்ன டேமேஜ் ஆகிடும். ஹெச்ஐவி உள்ளே வந்த பிறகு டி லிம்போசைட் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ டி லிம்போசைட் என்ன செய்யும் நமக்கு? இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், இட் கிவ்ஸ் இம்யூன் சிஸ்டம் அகேன்ஸ்ட் வைரஸ் பார்ட்டிகல். அப்போ டோட்டல் டி லிம்போசைட்ஸ் டேமேஜ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுனாக்கா லிம்போசைட்ஸ் டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடும். ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ்? இம்யூன் சிஸ்டம் வில் டேமேஜ். ஸோ இம்யூன் டிஃபிஷியன்சி வில் ஹேப்பன்ஸ். ஸோ தட் பர்சன் வில் காஸ் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். அவனுக்கு எந்த ஒரு கிருமி உள்ள போனாலும் டிசீஸ் வரும். காரணம் உள்ளேன்னா இல்லை, டி லிம்போசைட்ஸ் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சில சிம்டம்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி. நெக்ஸ்ட் we will discuss the HIV transmission, how the HIV travels, what are the changes takes place inside the human body after infection of HIV. ஒரு HIV வைரஸ் ஒரு மனிதனுடைய உடலில் நுழைந்த பிறகு அது முதல்ல எங்கே போகும், எந்த செல்களை எவ்வாறு அழிக்கும், அது எவ்வாறு தன்னுடைய காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஹெச்ஐவி பல 100 ஹெச்ஐவிலாம் மாறிடும். அது தன்னை போலவே நிறைய ஹெச்ஐவி உருவாக்கும். அது ப்ராசஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இது ஹெச்ஐவி வைரஸ். ஹெச்ஐவி வைரஸ் எங்கே வருது? முதல்ல ஹியூமன் பாடியில் வருது. ஹியூமன் பாடியில் வந்து எங்கே அதிகமாக போகும்னாக்கா மேக்ரோஃபேஜஸில் போகும். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, இது என்டர் இந்த டி ஹெல்பர் லிம்போசைட்ஸ். நமக்கு தெரியும் லிம்போசைட் டி செல் அண்ட் பி செல் சொல்லுவோம், டி லிம்போசைட் அண்ட் பி லிம்போசைட். பட் இங்கே அதிகமாக எங்கே போகும்னாக்கா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது டி ஹெல்பர்ஸ் தான் அட்டாக் பண்ணுவோம். ஹெச்ஐவி மனிதன் உடலில் நுழைஞ்ச பிறகு 2 இடத்துல என்ன பண்ணுவோம், அதே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ப்ராசஸ் மேக்ரோஃபேஜஸ்க்கு உள்ள, இன்னொரு ப்ராசஸ் டி ஹெல்பர் செல்ஸுக்கு உள்ள. அப்போ மேக்ரோஃபேஜ் உள்ளே போகும்போது என்ன நம்ம படிச்சிருக்கோம், ஹெச்ஐவியுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் சொன்னோம். இது கோர் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன இருக்குது? ஆர்என்ஏ இருக்குது சொன்னோம். இதில் என்ன இருக்குது? என்சைம் இருக்குது சொன்னால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். இது ஆர்என்ஏ, இது என்சைம். So the help of enzyme in the RNA இல்லையா, இந்த RNA genome of HIV replicate into viral DNA மாற்றப்படும். அப்படியே வந்து reverse transcriptase is an enzyme which converts the RNA of HIV into DNA. So this is called replication process. So RNA genome of HIV replicate into viral DNA. So by reverse transcriptase enzymes. What is the enzymes? By reverse transcriptase enzymes, HIV RNA genome converted into viral DNA. Next, what happens? This viral DNA of HIV incorporated with host DNA. Already இது ஒரு செல்லுக்குள்ள நுழையுது இல்லையா, இது ஒரு செல், இது HIV உள்ள வந்துருச்சு. HIV உடைய DNA, இது host செல்லுடைய DNA, இது HIV DNA, இது host DNA. HIV host cell. So in the DNA ரெண்டுமே இந்த interact ஆகும். So what happens? Viral DNA plus host DNA incorporate to produce viral particles. So இங்க என்ன ஆச்சுனாக்கா HIV தன்னை போலவே காப்பிகள் உருவாக்கும், தன்னை போல DNA உருவாக்குறது. It direct the host cell to produce more copies of HIV. This is the process going on inside the macrophages. Now what happens? These macrophages, so inside the macrophages HIV enters, this is DNA, so incorporation happens, so more HIV particles are produced. So inside the macrophages more HIV copies are produced. More HIV copies are produced. Now what happens? This macrophage act as a factory to produce HIV copies or HIV viral copies. It acts as a factory. So what happens? After production of more HIV particles, it will burst. If you release, the viral copies are released into the blood. Released into the blood. So to attack other T lymphocytes. So blood la நிறைய ஒரு HIV உள்ள போச்சு மேக்ரோஃபேஜ்க்குள்ள. அந்த மேக்ரோஃபேஜ் வந்து ஒரு
ஹெச்ஐவியை தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியாக மாறிடும். ஸோ ஒரு ஹெச்ஐவி நூற்றுக்கணக்கான ஹெச்ஐவி உருவாக்கி அங்கேருந்து வெளியே கிளம்பும். ஒவ்வொரு ஹெச்ஐவியும் ஒரு டீசல் அட்டாக் பண்ணும். அப்போ ஒவ்வொரு டீசலும் என்ன பண்ணால் டேமேஜ் ஆகிடும். இப்படியே தொடர்ந்து மல்டிபிள் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ், continuous repeated process takes place. So more number of HIV particles, viral particles will produce. They attack each lymphocyte, every one lymphocyte. So what happens? Slowly degeneration of lymphocytes occurs. அப்போ தொடர்ச்சியாக ஹெச்ஐவியுடைய காப்பிகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஹெச்ஐவியும் இன்னொரு புதிய டி லிம்போசைட்டை பாதிக்கும். ஒவ்வொரு டி லிம்போசைட்டும் அதெல்லாம் அழிஞ்சிடும். திரும்ப அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். திரும்ப இன்னொரு டி லிம்போசைட். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் டி லிம்போசைட் டோட்டலாகவே டெஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டி லிம்போசைட் டேக்ஸ் பிளேஸ் மீன்ஸ் தட் பர்சன் இஸ் கால்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி பர்சன். ஸோ அவனுக்கு என்ன இருக்கு? நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சிருச்சு. அப்போ நோய் எதிர்ப்பு திறன் குறையும் பொழுது அவனுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த நிலைக்கு பேர் தான் எய்ட்ஸ். எய்ட்ஸுங்கிறது தனியான ஒரு டிசீஸ் கிடையாது. ஸோ உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு திறன் குறைய எந்த மைக்ரோ ஆர்கனிசம் உள்ளே வந்தாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம், அதனால் நோய் ஏற்படலாம். அந்த நிலைக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த காசஸ், திஸ் இஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி. This is the transmission of HIV, how the HIV damage the immune system of the individual. Thank you, students.